ஓகே காய்ஸ், லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டலாக கஸ்டமர் சர்வீஸ் செக்மெண்ட்டில் ஓகேங்களா அட்டன் பண்ணியிருப்பீங்க. கிராஸ் சேல் அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, கஸ்டமர் வந்தாங்க, ஸோ க்ரீட் பண்ணீங்க, பார்க்கலங்களே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டாங்க. அந்த கஸ்டமர் கண்டினியூஷன். ஸோ கஸ்டமர் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க, கொண்டு போய் பக்கத்து பிராண்டில் கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கஸ்டமர்கிட்ட எல்லா கஸ்டமர்கிட்டையும் கேட்கணும், மேடம் வேறு ஏதாவது பார்க்குறீங்களா, மேடம் இதுக்கு மேட்சிங்காக முதல்ல பார்க்குறீங்களா, பிராண்ட் கன்வர்சேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைம்மா எனக்கு இதுவே போதும் அப்படின்னா, இதுக்கு மேட்சிங்காக டாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எத்தனிக் பேங்க்கோ வெஸ்டர்ன் பேங்க் கஸ்டமர் கூப்பிட்டு போய் நீங்கள் விடணும். ஸ்டாஃபில் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும் கஸ்டமரை பண்ணிங்கன்னா, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் சேல் அப்படின்றது சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பொண்ணு என்ன சொன்னீங்க, அந்த அந்த பிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்களே எத்தனிக் டிபார்ட்மெண்ட், அந்த பொண்ணு சொல்லணும், உங்ககிட்ட வந்து கஸ்டமர் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாங்கன்னா இதுக்கு மேட்சிங் ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்கள். உங்ககிட்ட ஜுவல்லரி எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட ஒரு பீஸுக்கு மேலே எடுக்க வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டமரை அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க. இது பேர் கிராஸ் சேல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த சீனாரியோ, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் வரேன். அடுத்த கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் வராங்க, ஹலோ மேடம், ஹவு கேன் ஹெல்ப் யூ, என்ன பார்க்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் சொல்கிறான், இல்லைம்மா ஜஸ்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி மேடம் பாருங்கள், எதாவது நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்டர் பக்கம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கான், அவன் எதுவும் எடுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணி, இருங்க மேடம் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க. ஓகேங்களா. கொடுத்துட்டு மேடம் என்ன வேணும் கேட்குன்னா, நான் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், மேடம் ஆஃபீஸ் யூஸ்க்கு நீங்கள் கோல்டு போடுவீங்களா இல்லை சில்வர் போடுவீங்களா? ஒன்று கஸ்டமரே நான் இது போடுவேன்ருவான், இல்லாட்டி என்ன நீங்கள் பெட்டராக போடலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லணும், இல்லை மேடம் நீங்கள் சுடிதார் வேர் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா கோல்டு போடலாம், நீங்கள் ஜீன்ஸ் வேர் பண்ணிட்டு கேஷுவல் வேரில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் போடலாம் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ப்ரிஃபர் பண்ணிட்டு கஸ்டமருக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுங்க, அதே மாதிரி ட்ரியாலுக்கு கொடுங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஒரு பீஸ் எடுத்தால் அவனுக்கு அந்த பீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பீஸோட வேல்யூ வந்து 400 வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதே சிமிலர் மாடல், ஓகேங்களா. ஸோ அடுத்த பீஸ் எடுத்து காட்டணும், அதே சிமிலர் மாடல் இருக்கிற பீஸ் எல்லாமே காட்டணும். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த பீஸ் எடுத்து கொடுக்குற மாடல் ரேட் ஹையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் கையில் வச்சுருக்கான், அவனுக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது 499. மேடம் இதே மாதிரி தான் இதுவும், நீங்கள் எதுவும் ட்ரையல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை கன்வர்சேஷன் பண்ணணும். இன்கேஸ் அந்த கஸ்டமர் அது எடுத்தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது அப்சேல். ஏன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் எடுத்தது 400, நீங்கள் அதே மாதிரி சிம்மில் என்ன பண்ணியிருக்கீங்க, ஹை வேல்யூ ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஸோ கஸ்டமரை வாங்கினதுனால அவனாக வாங்கிட்டு போயிருந்தால் 400 ருபீஸு, நீங்கள் எடுக்க வச்சதுனால அது 600க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ண வச்சுருக்கீங்க. அது பேர் அப்சேல். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்சேல். கிராஸ் சேல் சொல்லிட்டேன். ஆட் ஆன் சேல்ன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது 3வது சினரியோ. கஸ்டமர் வராங்க, ஹலோ மேடம், ஹாய், ஹவு கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் பதில் சொல்கிறீங்க, என்ன மாதிரி பார்க்குறீங்கன்னா சொல்கிறான், மேடம் என்கிட்ட வந்து சாரீ இருக்குது. அந்த கஸ்டமர் சொல்கிறான், என்கிட்ட சாரீ இருக்குது மேடம், இதுக்கு மேட்சிங்காக எனக்கு ஜுவல்லரி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சாரீ வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்கா இல்லை கையில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. முதல்ல அதை பாருங்கள். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ரோஸ் கோல்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள் கஸ்டமருக்கு. ஃபங்க்ஷன் வேறுனா ஜிம்மிக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாரீ நம்ம மேட்சிங் வந்தானா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு மேட்சிங் கொடுங்க, நீங்கள் இயரிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இயரிங்ஸ் காட்டுங்க. ஓகேங்களா. ஸோ இயரிங்ஸ் காட்டுங்க. காட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங், மேடம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் ஆகும் மேடம் அப்படின்னு காட்டுங்க. இயரிங்ஸ் ஓகேன்னா, மேடம் இதுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் இருக்குது பார்க்குறீங்களா, நான் கஸ்டமர் காட்ட சொல்லுவான், அவனுக்கு தேவை மேட்சிங் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேடம் இயரிங்ஸ் எடுத்துட்டீங்க, இதுக்கு மேட்சிங் நெக்லஸாக இருக்குது, இன்கேஸ் இயரிங்ஸும் ஓகே நெக்லஸும் ஓகேன்ட்டானா, மேடம் இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்கிள்ஸ் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கன்னா, கஸ்டமர் 3மே ஓகே பண்ணிட்டானா அது பேர் ஆட் ஆன் சேல். ஓகேங்களா. எல்லா கஸ்டமர் எடுத்து முடிச்சோன்னா ஒரு கவரில் போட்டு கொண்டு போய் பில்லிங்கில் கொடுத்துட்டு தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமர்கிட்டும் சொல்லணும். இதுதான் ப்ராப்பர் கஸ்டமர் சர்வீஸ். கிராஸ் சேலுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன், எக்ஸாம்பிள் உங்கள் புரியறதுக்காக. ஓகேங்களா. எல்ஜி வாஷிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, எல்ஜி வாஷிங் மிஷின் விளம்பரப்படம் பண்ணும்போது ஏரியல் பவுடர் போடுற மாதிரி காட்டுவான். ஏரியல் பவுடர் வேறு பிராண்டு, எல்ஜி வேறு பிராண்டு. ஓகேவா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்ஜி வாஷிங் மிஷின் விளம்பரம் பண்ணும்போது ஏரியல் பவுடர் காட்டுறான், ஏரியல் பவுடர் விளம்பரம் பண்ணும்போது எல்ஜி வாஷிங் மிஷின் காட்டுறாங்க. ஸோ இந்த கஸ்டமர் வந்து கிராஸ் ப்ரமோஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்ஜி எடுக்கிறவனா நினச்சிப்பான் ஏரியல் பவுடர் தான் போடணும் அப்படின்னு ஏரியல் பவுடர் வாங்குவோம். ஸோ ஏரியல் பவுடர் எடுக்கிறவங்க எல்ஜி வாஷிங் மிஷின் தான் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி ஜுவல்லரி எடுக்கிறாங்கன்னா உங்களால் மேட்சிங் கன்வெர்ஸ் பண்ணணும்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க, அவங்ககிட்ட இருந்து கஸ்டமரை வாங்குங்க. அது கிராஸ் சேல்.
ஓகேங்களா. அப்சேல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். அப்சேலுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க டிவி வாங்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன டிவி வாங்குறதா இருக்கீங்கன்னா 24 இன்ச் டிவி வாங்குறதா இருக்கீங்க. ஆனால் அங்கே இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு சொல்கிறார் 32 இன்ச் டிவி வாங்கிக்கிறீங்களா மேடம் கேட்குறான். ஓகேங்களா. அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு, மேடம் டிவி அதே தான் ஓகேங்களா, டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ப்ரைஸ் மட்டும்தான் மாறும். ஆனால் 24 இன்ச் நீங்கள் டிவின்னு வாங்க போகிறீங்க, அந்த 24 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 42 இன்ச் கன்வெர்ட் பண்ண நீங்கள் வாங்க மாட்டீங்க. 22க்கும் 32க்கும் ரொம்ப ஒரு 6 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒத்துப்பீங்க. டிவி அதே தான், இன்ச்சு மட்டும்தான் வேறு. நீங்கள் நினைப்பீங்க எக்ஸ்ட்ரா நல்லா கூட பெரிய டிவியாக கிடைக்குது அப்படின்ட்டு. இது வந்து அப்சேல். நீங்கள் வாங்க போகிறது 24 தான் வாங்க போனீங்க, ஆனால் வாங்கிட்டு வந்து 32 இன்ச் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், புரிகிறதுக்காக. அடுத்த ஆடாம் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கடைக்கு நான் போனேன், ஷூ வாங்கினேன். நான் ஷூ தான் வாங்க போனேன். பட் அந்த சேல்ஸ் என்ன பண்ணான்னா, சார் இது மேட்சிங்காக சாக்ஸ் இருக்குது பார்க்குறீங்களா, இதுக்கு மேட்சிங்காக வந்து பாலிஷ் இருக்குது பார்க்குறீங்களா, இதுக்கு மேட்சிங்காக பாலிஷ்க்கு ப்ரெஷ்ஷு வேணுமே, ப்ரெஷ்ஷு பார்க்குறீங்களா, அதே மாதிரி வந்து ஷூக்கு ஷூ ஹார்ன் வேணுமே பின்னால், இன்சோல் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ஷூ வாங்க வந்த எண்ணெய், சாக்ஸு, பாலிஷு, அது தொட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரெஷ்ஷு, ஓகேவா, லேஸு, அதே மாதிரி ஷூ ஹார்ன் சொல்லுவாங்க, ஷூ உள்ள கால் போகிறதுக்காக. டோட்டல் 7 பீஸை வந்து நான் வாங்க வச்சுருக்கேன். அவன் பண்ணது பேர் ஆட் ஆன் சேல். இது பெட்டர் எக்ஸாம்பிள். இந்த மெத்தடில் தான் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேல் அச்சீவ் ஆகும். நான் புஷ் பண்ணுறேன் சார், நான் கன்வெர்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா சேல் ஆக வாய்ப்பு இல்லை. ஒன்று ஆட் ஆன் சேல் கொடுங்க, இல்லை அப் சேல் கொடுங்க, இல்லை கிராஸ் சேல் கொடுங்க. இந்த 3 டிசிஷன் மேக்கர் சேல் தான் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க, செல்லர் மோடில் போட்டு. ரைட், இது பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, நான் வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். ரைட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தவங்களுக்கு என்ன தெரியுது, சேல்ஸ் க்ரோத் அண்ட் சேலரி க்ரோத் என்ன போட்டிருக்கு, லெவல் 6 போட்டுக்கோங்க. சேல் க்ரோ ஆனால் சேலரி க்ரோ ஆகும். சிம்பிள் செக்மெண்ட். ஓகேங்களா. என்ன சினாரியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 பிராண்டோடைய டார்கெட். இந்த 1,30,000 நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ₹1000 இன்க்ரிமெண்ட். என்ன சேலரி வாங்குறீங்களோ அதுலேருந்து ₹1000 இன்க்ரிமெண்ட். ஒரு மாதம் மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு ₹1000 இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, பட் இன்சென்டிவ் கிடைக்கும். 1,30,000 நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா ₹1000 இன்க்ரிமெண்ட்டு, ₹1,500 இன்சென்டிவ், இது ரெண்டுமே கிடைக்கும். இல்லை சார் நான் வந்து 1,30,000 பண்ணல, 1,00,000 தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 1,00,000 என்ன இன்சென்டிவோ உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது 1,30,000 நீங்கள் 6 மாதம் பண்ணிங்கன்னா ₹1000 இன்சென்டிவ் ப்ளஸ் உங்களுக்கு ₹1,500 இன்சென்டிவ். ஓகேங்களா. ₹1,000 இன்க்ரிமெண்ட்டு ப்ளஸ் ₹1,500 இன்சென்டிவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா சேல் க்ரோ ஆகுது, அதனால உங்களுக்கு சேலரி க்ரோ ஆகுது. அடுத்தது 3வது 1,30,000 பண்ணீங்க அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சேலரி வாங்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து அக்டோபரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அடுத்த அக்டோபருக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது மொத்த மாதமும் அந்த மொத்த வருஷமும் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒன் மந்தோட ஃபுல் சேலரி போனஸாக போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் 12,000 ப்ளஸ் ஒரு 12,000 ஓகேங்களா சேர்த்து உங்களுக்கு சேலரி கிரியேட் ஆகும். 24,000 உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு எது இதில் டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்னை கேட்டுக்கலாம். பட் இதில் என்டையர் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டவுட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபைனலாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா. அடுத்தது